கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். 1 நாளாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 16. இதில் தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். எழும்பி நடப்பிக்கணும். நமக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன், எல்லாமே ரெடியாக இருக்குது. இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்டு? ஒரு பெரிய டெம்பிள் ஆஃப் காடை கட்டணும். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பாருங்கள். சாலமோன் ஒரு அடுத்த ஆளாக வரப்போகிறாரு அந்த ராஜ்யத்துக்கு. அப்போ எல்லாத்தையும் சவரித்து நான் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நான் உனக்கு சேர்த்து வச்சுருக்கேன். நீ பில்டிங்கை மாத்திரம் பார்த்து நேர்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்காக வேண்டுதல் செய்கிறாரு. எல்லாரையும் ஆட்களெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே இருக்குது. வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தில் வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசிரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். எவ்ரிபடி இஸ் தேர் ஃபார் மேக்கிங் திஸ் பிக் டெம்பிள். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ எழும்பி நடப்பி செய்ய ஆரம்பி, வேலையை ஆரம்பி, அப்படியே உட்காந்துட்டே இருக்காத. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னா அதுதான் பெரிய செய்தி. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். அதுதான் உலகத்துக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஒரு பெரிய காரியம். பாருங்க, உலக போருன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. பாருங்க, எந்த அளவுலனா அது ஒரு சின்ன நாடு, 10 நாளில் போய் சுற்றிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இட்ஸ் அ வெரி நேரோ ஸ்ட்ரிப் மாதிரி தான் இருக்கும் அதை பார்த்தீங்கனாலே. ஆனால் அந்த நாட்டுக்கு மாத்திரம் விரோதமாக யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த நாட்டு ஜனங்களை நேசிக்கிறாரு. அவர் உண்டு பண்ணின நாடு இது, அதனால் யாருமே அசைக்க முடியாதுங்கிற அளவில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுது, வார்த்தை அப்படி சொல்லுது. அவர் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் ஒரு பெரிய கவர்னன்ட்டு ப்ராமிஸு. அதனால நீ இனிமேல் எழும்பி நடப்பி, உன் காரியத்தை நடப்பி, உன் வேலையை செய். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்க, ஏன் இப்படி கவலையோடு இருக்கிற, எல்லாம் போச்சுன்னு உட்காந்துருக்கியா? இல்லை, இது ஒரு ப்ரிப்ரேஷன் டைம். இந்த டைமில் நீ இப்படி இருக்கக்கூடாது. எழும்பி விசுவாசி, ஆண்டவர் உன்னோடு இருக்காருன்னு விசுவாசிட்டு உன் வேலைகளை பாரு, எல்லாத்தையும் செய்ய ஆண்டவர் உனக்கு செவ்வையாக செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது தான். இன்னைக்கு அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்ம கையில் எதிர்பார்க்கிறாரு. நம்மளை வச்சு தான் பெரிய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறாரு. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை எதிர்பார்க்கிறாரு. அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையாக நடக்கும்படிக்கு வார்த்தையில் அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி அற்புதங்களை நிகழ்த்தும்படிக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்க. என்னை பார்த்தா தெரியுதா அந்த மாதிரியெல்லாம் நான் செய்வேன்னு ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அதாவது நான் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் உருவான நேரத்திலேயே நான் மரித்து போக வேண்டியவன். ஆனால் ஆண்டவர் இத்தனை வயசு வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருக்கிறது எதுக்குன்னா சும்மா இல்லை. அவர் அப்போவே என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். என் தாயின் வயிற்றிலேயே என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் என்னை நான் என்ன தான் படித்து ஒரு உத்தியோகத்துலலாம் இருந்தேன்னா உலக பிரகாரமாக அப்படி நினைக்கலாம். இப்போ ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாதாரண பெண் அப்படின்னு தான் நினைப்பாங்க, எல்லார போல் இருக்கிறவங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்கிற வல்லமையில் இன்னைக்கு கோமா பேஷண்ட்டு உயிரோடு வராங்க. ஹார்ட்டில் ஹோல் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு போகும்போது ஹோலை காணோங்கிறாங்க. கிட்னி பேஷண்ட்டு சுகமாகறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டே இல்லாமல் இருக்காங்க. இன்னும் பிரெயினில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு அழகாக நடத்திட்டு இருக்கிறார், வழி நடத்திட்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய காரியம் அது. அவருக்காக என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இன்னைக்கு
இன்னைக்கு இப்படி இருக்குது, இப்படி எனக்கு ஒரு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இனிமேல்ட்டு நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குன்னு ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்காருல, நீ எழும்பி அந்த காரியத்தை செய்யணும். காலு சரியில்லையோ, இருதயம் சரியில்லையோ, தலை சரியில்லையோ, என்ன நமக்கு நடந்தாலும் ஆண்டவர் சொன்னது தான், அதை நம்ம செய்து முடிக்கணும். அதை தான் அவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது தன்னுடைய சொந்த மகனுக்கு சொல்கிறாரு, எழும்பி இந்த மாதிரி படுத்துட்டு இருக்காத, இதெல்லாம் இந்த டைம் கிடையாது உனக்கு, இப்போ வந்து நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். அப்படின்னா என்னென்னா, நீ அந்த பில்டிங்கை கட்டுற வேலையை பாரு, நீ அந்த டெம்பிள் ஆஃப் காடை எவ்வளோ நேர்த்தியாக செய்யணுமோ அதை செய்யணும். எங்களுக்கு ஒரு ஒருத்தர் தெரியும், அவர்கிட்ட நாங்கள் போய் எங்களுக்கு ஒரு கண்டெய்னரில் ஒரு சர்ச் கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. இது ஒரு சாட்சின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த சாலமோன் ராஜா கட்டின அந்த பில்டிங்கை எவ்வளோ நேர்த்தியாக கர்த்தர் வந்து சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். கட்டிகிட்டே வரும்பொழுது எனக்குள்ள ஆண்டவர் பேசினார், எவ்வளோ கண்டெய்னர்ஸை வச்சு நீ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுற, நீ வந்து எனக்குன்னு ஒன்று செய்ய மாட்டியா, எனக்குன்னு ஒரு சர்ச் கட்ட மாட்டியான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவர் எங்ககிட்ட யார் வந்து இந்த கண்டெய்னரில் சர்ச் கட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அவங்களுக்கு எந்த லாபமும் நான் எடுக்க மாட்டேன், அவங்க கொடுக்கறது வந்து அந்த பில்டிங்க்கு போடுற ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்காரு. கரெக்டாக நாங்கள் போய் நிற்கிறோம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நாங்கள் போய் சொல்கிறோம், வெள்ளூரில் எங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது, அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டாச்சு, எங்களுக்கு கண்டெய்னரில் இந்த அளவில் செய்யுங்கன்னு. என் டாட்டரும் ஆர்கிடெக்ட்னால அவங்க 2 பேரும் இணைந்து பெருசாக ஒன்று கட்டினாங்க. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல வைக்க முடியல. சம் நான் கிறிஸ்டியன்ஸு கொஞ்சம் விஷமிகள் வந்து கலாட்டா பண்ணி அங்கே வைக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்களை விரட்டி விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லி கட்டடம் ஒன்று கட்டி வச்சுட்டு அதை வைக்காமல் இருக்க முடியுமோ? எலும்பி நடப்பி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்கள். நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது பாருங்கள். அப்புறம் நாங்கள் வேறு நிலத்தை பார்த்து கடைசியில் காரியாப்பட்டியில் எங்களுக்கு கிடச்சிது. காரியாப்பட்டியில் பிளாட் நம்பர் 111, அந்த சிட்டி பேர் கோல்டன் சிட்டி. செம்மையாக இருக்குல்ல, எல்லாமே அமைஞ்சு போச்சு பாருங்கள். அழகாக அந்த கண்டெய்னரை கொண்டாந்து அந்த இடத்துல இறக்கி வச்சு இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. அநேக பேர் வர்றாங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறையா பேர் குடியில் விழுந்துட்டாங்க. அதில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பெண்கள் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ரூபா வந்தாலும் குடிக்கு போயிடுது அந்த காசெல்லாம். இன்றைக்கி பாருங்கள், அந்த சர்ச்சுக்கு வந்து அங்கே ஜெபம் பண்ணி நிறையா பேருக்கு விடுதலை. அவளோட வர்றாங்க, வந்து பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க ஜெபிக்கிறதுக்கு. பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க வீட்டில் குடும்பத்துக்காக, அவங்கவுங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அங்கே பிரச்சனைகள் மறைந்து போகுது. ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாதிரிலாம் நம்ம நடப்பிக்கணும். நம்ம எதையுமே வந்து தள்ளி போடக்கூடாது. ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் அ சின்னுன்னே நம்ம வாசித்திருக்கோம் பைபிளில். வந்து தள்ளி போடுறது ஆண்டவருக்கே பிடிக்காது. ஆண்டவரே, நான் இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வரேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, இப்போ வான்னு சொன்னால் உடனே வர்றோம். சீஷர்கள் அப்படி தான், பேர் சொல்லி கூப்பிடுறாரு, டக்கு டக்கு டக்குன்னு வருவார். அதில் மத்தேயு எல்லாம் பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கிற ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து ஆஃபீஸே மூடிட்டு அங்கே இருக்கிறவர்கிட்ட இன்சார்ஜாக கொடுத்துட்டு சாவியை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏசு பின்னாடி வந்துட்டார். ஸோ ஃபாஸ்ட், ஸோ இம்மீடியட், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். உடனே அந்த காரியத்தை நடப்பிக்கிறது, அந்த ஒபீடியன்ஸாக, அந்த ஒபீடியண்ட்டு நடக்கிறது, அது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே கீழ்ப்படுகிறத ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்களும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா இந்த நாளிலே எழும்பி அந்த இருக்கிற இடத்துல தூசியை தட்டிட்டு எழும்பி எங்களுடைய காரியங்களை நடப்பிக்கும்படி சொல்கிறீங்க. நீ செய்ய வேண்டியதை செய்ய, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்திலும் நாங்கள் என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டோன்னா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சொல்லாமலே செஞ்சுருவீங்க. எஸ் லார்ட், யூ ஆர் சச் அ லவ்விங் காட். நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கட்டளை பிறப்பித்து
எங்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் செய்வீங்க. எஸ் லார்ட். சில பேருக்கெல்லாம் அப்படி ஒரு வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஜெபித்த உடனே ஜெபிக்க முடிச்சு ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி அந்த வழி எங்கே போச்சுன்னு தெரியலன்னுவாங்க. ஏன்னா அந்த விசுவாசத்தை தான் பார்க்குறாரு ஆண்டவர். எங்களை நம்பி நாங்கள் நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோட ஜெபத்தை செய்யும் பொழுது உடனே கூட பதில். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலையும் நாங்கள் பார்த்த இந்த காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், எந்த ஒரு கவலையினால முடங்கி போயிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால வெளியே வாங்கி வந்து காரியம் என்னமோ செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அப்போதான் ஆண்டவர் மிச்ச வேலைகளை அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Thank you friends. In the name of Jesus, amen. And God bless you all for joining us today.